ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்மளுடைய மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்க இருந்துக்கிட்டு ரொம்பவே பெரும் துயரத்தில் இருக்காங்க. அதுக்கு காரணம் எல்லாமே இந்த ரேணுகா தான். இந்த ரேணுகா எங்கேருந்து வந்தாலும் எப்படி வந்தாலும் தெரியல. ஆனால் வந்ததுலேருந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்மளுடைய விஜய்க்கும் சரி மல்லிக்கும் சரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வச்சுக்கா. ஆனால் உண்மையான ரேணுகா இல்லையே அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 நாளாக சீரியல் பார்க்கல, அதனால தான் என்னென்ன நடக்குதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி எல்லாத்தையும் நான் கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் இருந்துக்கிட்டு இவ பார்க்கறதுக்கு ரேணுகா மாதிரி இருக்கா. ஆனால் இவ பண்ணுற எதுவுமே ரேணுகா மாதிரி இல்லை. ஏன்னா அவள் மயக்கத்தில் இருந்தாலும் சரி, அவள் வந்து பெரும் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அவளுக்கு சுயநினைவே இல்லைனாலும் சரி, ஒரு குழந்தைய வந்து ஒரு பார்த்துக்கிறது ஒரு தாயோட கடமை. அந்த தாய்க்கு வந்து எந்த சூழ்நிலை இருந்தாலும் தான் குழந்தை எல்லாமே நல்லாமே தெரியும். ஆனால் அவள் வந்து குழந்தைய கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறா. வெண்பாவை பார்த்தா ஏதோ ஒரு மென்னு முழுங்கின இது மாதிரியே பார்க்குறா. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக வாட்ச் பண்ணுறாரு நம்ம விஜய். ஆனால் அவரால் எதையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த நேரத்துலையும் நம்ம விஜய்க்கு மல்லி தான் உதவி பண்ணுறாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து இந்த வீட்டுக்கு வராங்க. ஏன்னா நான் மல்லி வந்தால் தான் சாப்பிடுவேன், மல்லி வந்தால் தான் தூங்குவேன், மல்லி சாப்பாடு ஊட்டினா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீனாக போட்டுங்கிறா. இவ பண்ணுற எதுவுமே என்னால் தாங்கிக்கவே முடியல. ஆனால் என்ன பண்ணுறது, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அவங்க மாமா கதிரேசனும் சேர்ந்துக்கிட்டு சரி மல்லியை கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க வைக்கலாம், இவளுக்கு கொஞ்சம் சுயநினைவு வர வரையும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க. இது நல்லா வசதியாக போச்சு. ஏன்னா இவளை நல்லா ஏமாற்றி நோகாமல் நோமுக்கு முன்னே அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற எல்லாரையும் வேலை வாங்கினு அப்புறம் சொத்தை பத்து மாற்றத்தையும் நம்ம பேரை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து என்ன பிளான் பண்ணிங்கிறா. அதுக்காக இவ பண்ண பிளான் எல்லாத்துலேயும் இவ தான் ஜெயிச்சுன்னு வரா. அடியே நீ ரொம்ப நாளைக்கு ஜெயிக்க முடியாது சுடரு, இப்போ வேணா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம். ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாட்ட போகிற, அதுக்கப்புறம் மறுகைய சால் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாக்கு ஒரு பக்கம் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. ஏன்னா இவளை பார்த்தா நிஷாவுக்கு அவள் அக்கா ஃபீலிங் வரவே மாட்டேங்குது. அவள் அக்கா கூட இவ எத்தனை வருஷமாக இருந்திருக்கா, ஒரு நாள் கூட அக்கா இல்லை அப்படின்ற ஃபீலிங்ஸ் அவளுக்கு வந்ததே இல்லை. ஆனால் இவளை பார்த்தா அக்கான்ற ஃபீலிங்கே வரல. அதனால தான் இவளுக்கும் டவுட் வந்துடுது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அக்கா வந்து இப்போ அவளுக்கு ரீசெண்டாக நடந்தது வேணால் மறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். கூட பிறந்த தங்கச்சியை எப்படி மறக்குவா. அவள் சாப்பிட்றப்ப அவள் தங்கச்சி கூட்டி விடுறது, அவளுக்கு ட்ரெஸ் எடுத்தால் இவளுக்கு சேர்த்து எடுக்கிறது, எங்கேயாச்சும் போனால் இவளுக்கு கூட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல எத்தனை முறை ஒன்றாவே சுற்றிருப்பாங்க. இப்படி இருந்தவங்க போய் எப்படிங்க மறக்குவாங்க நீங்களே சொல்லுங்கள். அதனால் ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு விஷயத்தில் டவுட்டுக்கு மேலே டவுட்டாக வந்துனே இருக்குது. வெண்பாக்கு சுத்தமாக தாய்ப்பாசம் அப்படின்ற ஒன்று வரவே இல்லை அந்த ரேணுகா மேலே. ரேணுகான்ற பாரு சுடர் மேலே. அந்த சுடர் இருந்துக்கிட்டு இது வந்து நல்ல சான்ஸு, நம்ம மனநலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நல்லா ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் வச்சு செஞ்சுங்க. அதனால் இவ்வளோ வச்சு செய்ய போகிறாங்க நம்மளுடைய மல்லி. அவங்க இருந்துக்கிட்டு சந்திரகாந்தா மேடம் ஃபோன் அடிக்கிறாங்க. இவ நடந்துக்கிற நடத்த எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. யாருக்கும் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. இவளுக்கு அப்போ மட்டும் எப்படி ஞாபகம் வரும், எங்கே யாரையும் ஞாபகம் இல்லை, என்ன விட்டுருங்க. அவள் பெத்த குழந்தை, அவளை பெத்த அப்பா, அதுவும் இல்லாமல் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு கூட பிறந்தவங்கன்னு இத்தனை பேரை ஞாபகம் வராது இருக்கிறவ அது இப்படி ஃபோன் நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுன்னு கரெக்டாக யாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுவா அப்படின்னு சொன்னதும் அவங்க வந்துக்கிட்டு சின்ன சின்னதாக என்கொயரி பண்ணுறாங்க, என்ன நடந்திருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு யோசனை வருது, ஓஹோ இது அடுத்த கோணத்தில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்திரகாந்தா மேடம் கிட்ட ஹெல்ப் கேட்க அவங்க வந்துக்கிட்டு அவங்க ஸ்டைலில் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் தெரிய வருது. இவன் யார், எப்பேற்பட்ட ஃப்ராடு, இவன் எப்பேற்பட்ட போர்ட்டுண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலையை பணக்காரங்களை பார்த்து பிடிக்க வேண்டியது, அவங்க வீட்டில் நடிக்க வேண்டியது, அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட இருக்கிற சொத்து பத்து பணம் எல்லாத்தையும் ஆட்டியை போட்டுன்னு அப்படியே நிறைய காட்ட வேண்டியது. இது ஏதாவது இவங்களுக்கு பொழப்பு. இது தெரியாது இவங்க நல்லா மாட்டிக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போய் திட்டிங்கிறாங்க. நீங்கள் போய் தெரியாமல் மாட்டிக்கிட்டீங்களே, ஒருத்தங்களை பார்க்குறீங்க கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்கள பற்றின முழு இது வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க மாட்டீங்களா, அவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல் எப்படி நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போனீங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட. அதுக்கப்புறமா நான் கோர்ட்டில் இவ்வளோ ஒப்படைச்சிடுறேன், அதுக்கப்புறமா அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடரை வந்து வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. யார் நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. இவன் மனநல சரியில்லாமல் இருக்கா, இவளுக்கு எப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்ற வரைக்கும் தெரியும், இவங்க போலீஸுன்றது இவளுக்கு எப்படி தெரியும், ஓஹோ அவள் இத்தனை நாள் நடிச்சுன்னு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவளை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப தான் எல்லாருக்கும் உண்மை தெரிய வருது. இவள் பேர் சுடர், இவள் உண்மையான ரேணுகாவே இல்லை, ரேணுகா செத்ததுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குது, அவள் உண்மையிலேயே செத்து தான் போயிட்டேன், இதுக்கு மேலேயும் நீங்கள் ரேணுகா தான் உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா உங்களை விட பெரிய முட்டாள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு நிரூபிச்சுறாங்க சந்திரகாந்த மேடம். அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் திக்கு திக்கு திக்குன்னு முடிச்சு பார்த்துங்க.
கேட்குறாங்க. அடிப்பாவி இத்தனை நாளாக எதுக்காக இங்கே இருந்தேன்னா நான் யாராச்சும் ஒருத்தராச்சும் கொலை பண்ணிட்டாச்சு சொத்து மொத்தத்தையும் ஆட்டிய போட்டுடலான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் என்னை வந்து சொத்துக்கிட்டே கூட்டு போகாமல் இப்படி ஜெயிலில் தள்ளிட்டீங்களா உங்களை யாரையும் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் போட்டுங்கிறா. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.